மீன்பிடி தடை காலத்தில் கடல்வாழ் தாவரங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் மீன்களின் இனப்பெருக்கம் 25% அதிகரித்திருப்பதாக மத்திய கடல்மீன் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதுபற்றி தெரிந்து கொள்ள கடலுக்குள் ஒரு பயணத்தை மேற்கொண்டது புதிய தலைமுறை. நீலக்கடலின் மேற்பரப்பில் ஊர்ந்து செல்கிறது ட்ரோன் கேமரா. கடலுக்குள் இருந்து பசுமையான மரங்களும் சிறு மணல் திட்டுமாக சின்னதாய் எட்டி பார்க்கும் இந்த தீவு மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் உள்ள வானத்தீவு. தூத்துக்குடி அருகே உள்ள இந்த வானத்தீவு தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கீழக்கரை வரையில் பயணம் மேற்கொண்டது புதிய தலைமுறை. வனத்துறையின் உதவியுடன் கடலுக்கு அடியில் கேமரா பயணப்பட்ட போது அங்கு பவளப்பாறைகளும், கடல்வாழ் தாவரங்கள், மீன்கள், கடல்வாழ் உயிர்கள் பல தென்பட்டன. இதில் 11 கடல் பஞ்சு இனங்கள், 14 கடின பவளப்பாறை இனங்கள், 2 கடல்பாசி இனங்கள், 2 மீன் இனங்கள், 17 மெல்லிய பவளப்பாறை இனங்கள், 16 சங்கு இனங்கள் என 62 கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கின்றன. இந்த மீன்பிடி தடை காலத்தில் இவற்றின் எண்ணிக்கை 20 முதல் 25% வரை அதிகரித்திருப்பதாக கூறுகிறார் கடல் மீன் ஆராய்ச்சி விஞ்ஞானி ஜெயக்குமார். இந்த மீன்பிடி தடை காலத்தில் சுமார் 20-25% மீன்கள் நம் கடல் வளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலமாக இருப்பதனால இந்த தடை காலத்தில் மீன்களோட எண்ணிக்கை பெறுவதற்கும் அவை இனப்பெருக்கம் செய்வதற்கும் நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது. நம்ம கிழக்கு கடற்கரை பகுதியை பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்தில் அந்த தடை காலம் அதிகமாக வருது. இந்த நேரத்தில் கடலில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை மாற்றம் இருக்கும். கடல் தெளிவாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அதற்கு தேவையான உணவு கிடைக்கும்போது கோரல் வளர்ச்சி அதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கிறது. மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை மீறி தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவது போன்றவற்றால் பவளப்பாறைகளையும், அரிய கடல்வாழ் உயிரினங்களையும், மீன்வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக வருத்தம் தெரிவிக்கிறார்கள் மீன்வள ஆராய்ச்சியாளர்கள். புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் வினோத்துடன் ஆனந்தன்.